வாழ்க்கையில உன்ட டிடி காசுன்னு இல்லையடா. அது டெடிகேஷன் மாப்ள. ஹே காய்ஸ், இட்ஸ் மீ பிளாபர் தமிழ். எபிசோட் 1 and 2 ஓடைய வீடியோ ரிவ்யூ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் வச்சுருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மொதல் எபிசோட் 2வது எபிசோட் உண்மையிலே தரமாக பண்ணிட்டாங்க. நானும் தரமாக வீடியோவையும் போட்டேன். பட் 3வது எபிசோடு வந்து நெஸ்டிங் ப்ராப்ளம்ஸ்னு சொல்லி டைட்டில் வச்சுருக்காங்க. நெஸ்டிங் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அதாவது எப்படின்னா, இந்த ஸ்டோரி இந்த எபிசோடை எப்படி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, ப்ராப்ளம்ஸ் நிறையா வரப்போகுது, அது நல்லாவே தெரியுது. பட் ஒரு ப்ராப்ளமை முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணால் தான் அந்த மொத்த ப்ராப்ளமே முடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி தான் கான்செப்ட். அந்த மாதிரி தான் இந்த எபிசோடு இருந்திருக்கு. பட் ப்ராப்ளம்ஸ் இவங்க எதுவுமே ஃபேஸ் பண்ணலை. பட் என்னென்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ்னால் இருக்குதுன்னு சொல்லி நம்ம ஆடியன்ஸ்க்கு கன்வே பண்ணுற ஒரு எபிசோடாக தான் இந்த எபிசோடு அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். மொதல் ப்ராப்ளமாக சீங்கு அப்படின்னு சொல்ல போகிற ஒரு கேரக்டரை காட்டுறாங்க. இவர் வந்து ஒரு கேங்கை சேர்ந்தவர். இவரை சுற்றி ஒரு நிறையா ரவுடி கும்பல்ஸ்லாம் இவர் வச்சுருக்காரு. இவர் ஒரு வயசான ஆளுங்களை கூப்பிட்டு மிரட்டிட்டு அவங்க வந்து கெஞ்சுறாங்க. இவர் எப்படியும் கொல்ல தான் போகிறாருன்னு தெரிஞ்சிருச்சு. அவங்களுக்கு சாப்பாடெலாம் வாங்கி கொடுத்து தான் அவங்களோட லாஸ்ட் மீல் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவங்க வந்து எங்கள்கிட்ட பணம் இருக்குது, நகை இருக்குது, எங்களை உயிரோடு விட்டுரு அப்படின்னு சொல்லும்போது இவர் எந்த இறக்கமும் பார்க்காம போட்டு தள்ளிட்டார். இவருக்கு ஒரு ரைட் ஹேண்ட் ஒருத்தர் இருக்கார். அவர் அக்யூஸ் நம்பர் 1ன்னு வச்சுப்போம். அவர்கிட்ட தான் எல்லா வேலையுமே சொல்கிறாரு. அப்படி அது போயிட்டு இருக்கும்போது இவர்கிட்டருந்து ஃபோன் வருது. யார்? நம்ம சுதாகரனுடைய மாமாட்ட. அப்போ சீங்குக்கு இவர் ஃபோன் பண்ணிவிட்டு, சீங்கு என்ன ஒரு நாய் வந்து ஏமாத்திடுச்சு, அந்த நாயை பிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. இவர் வந்து இவங்கள போட்டு தள்ளிடுறாரு. அது எப்படி நிற்கிது. இப்போ கோபியனா சுதாகரனுடைய டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ண நம்மளோட அக்யூஸ் நம்பர் 1 வந்து போலீஸை பார்க்க போகிறாரு. அந்த இது அப்படியே ஸ்டாப் பண்ணிப்போம். அதை கட் வச்சோன்னா இங்கே வந்து நம்ம பெங்களூர் நிர்மல் வந்து போலீஸுக்கு எசவா பாக்கெட்டில் காட்டுறதெல்லாம் காசை சொருவிக்கிட்டே இருக்கார். இப்படி காசை கொடுத்து போலீஸை லஞ்சம் கொடுத்து கரெக்ட் பண்ணதுக்கப்புறம் கோபியண்ணாவையும் சுதாகரனாவையும் எஸ்ஐ இல்லாத சமயமாக பார்த்து அந்த கான்ஸ்டபிள் வந்து நிர்மலோட அமுச்சு விட்டுறாங்க. நிர்மல் வந்து அவர் காசு அவ்வளோ செலவு பண்ணிட்டேன், உங்களெல்லாம் வந்து முடியாது, வச்சுக்க முடியாது, ஒழுங்காக எங்கேயோ போய் சேருங்க, இப்படியோ போய் தொலைங்க அப்படின்னு சொன்னாலும் சுதாகரனா வந்து அந்த அமுதா டைலாக்கை போட்டு விட்டு இவரோட எப்படியோ அடம்பிடிச்சி காரில் வீட்டுக்கு வந்தா. வீடு சின்ன வீடாக இருக்குது. நான் பார்த்தேன் நீ பெரிய வீட்டிலலாம் இருப்ப, சொகுசான வாழ்க்கையை வாழ்வேன்னு நினச்சேன். இன்ஸ்டாகிராமை பார்த்துட்டு நீ நம்பி வந்தால் நானா பொறுப்பு? 25,000 வாடகை. பெங்களூரில் 25,000 இந்த மாதிரி வீடு தான் கிடைக்கும். இருக்கிறேன்னா இல்லைன்னா கிளம்பு, ஒரு நாள் தான் இருக்கணும், இல்லைனா ஹவுஸ் ஓனர்லாம் நல்லா சேர்த்துக்க மாட்டார். அப்போ இவர் அமுதா டைலாக் போட்டாலும் அது அங்கே வேலைக்கு ஆகலை. இந்த அமுதா டைலாக் வச்சு ஒரு கிண்டல் பண்ணும்போது நல்லா தான் இருக்குது. பட் இருந்தாலும் திரும்ப அதை செய்கிறாரா, லைட்டாக லேக் ஆகுது. மற்றபடியான இவங்க ஆக்டிங் எல்லாமே பெஸ்ட்டு தாங்க, நான் குறையே சொல்ல மாட்டேன். செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா இவங்க வந்து நார்மலாக பண்ணிவிட்டு அந்த க்ரீன் ஸ்க்ரீன் அனிமேஷன்லேயே ஒரே லொக்கேஷனை வச்சே அப்படி பெஸ்ட்டாக கொடுத்தவங்க. இப்போ வெப் சீரிஸ்லாம் சொல்லவா வேணும். இவங்க அவங்களுடைய பிளான்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. ஃபஸ்ட் எபிசோடில் எப்படி ஒரு அவமானம் நடந்துச்சு, அவங்க இந்த மாதிரி ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்க போகிறேன், ஆப் பண்ண போகிறேன், இது மாதிரி ஃபண்ட்ஸ் தேடிட்டுருக்கேன், யாருமே கான்டாக்ட் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது இவர்கிட்ட சொன்னதுக்கப்புறம் நிர்மல் பயங்கரமாக சிரிக்கிறாரு. சிரித்து முடிச்சுட்டு என்னையை மட்டுமே நம்பி வந்திருக்கீங்களேடா முட்டா பசங்களா அப்படின்ற மாதிரி ஒரு டோனில் இவர் சொன்னதுக்கப்புறம் ஒரு வீட்டை பாரு, வேலையை பாரு, அதுக்கப்புறம் இன்வெஸ்டரை பிடி, ஒன்றுமே பண்ணாமல் அவன் பண்ணியே எதுவும் கிடைக்காம இருக்கான், நீ பண்ணாமல் அசால்ட்டாக இருக்கியாடா அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவை போட்டு நிர்மலோட சீனை அங்கே கட் பண்ணுறாங்க. அப்புறம் அந்த அக்யூஸ் நம்பர் 1 வந்து போலீஸ்கிட்ட வந்து இவங்க 2 பேரை பற்றி கேட்குறாரு. ஆனால் அவர் தட்டி கழிக்கிறாரு. எப்படி 100 பேர் வராங்க, 1000 பேர் வந்து போகிறாங்க, 100 கேஸ் இருக்குது, 1000 பேர் வந்து போகிறாங்க, எப்படி நாங்கள் அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படின்னு சொன்னோன்னே இவர் போயிடுறாரு. இவங்க கோபியண்ணாவும் சுதாகரண்ணாவும் வந்து ஒரு காஃபி ஷாப்பில் போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போது காஃபியை அவர் ஆர்டர் பண்ணி போட்டார் ரேட்டே தெரியாமல். அப்போ வெயிட்டர் வந்து சொல்கிறாங்க 1153 ரூபா ரேட்டு. அதை கேட்டு ஷாக் ஆகிட்டு வரையில் குணாலுன்றவரை பார்க்குறாங்க. இவர் தான் எனக்கு தெரிஞ்சு ப்ராப்ளம் நம்பர் 2 இருப்பார் போல். இவரை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ண வைக்கணும். ஏன்னா இவர் ஏற்கனவே ஒருத்தர்கிட்ட கன்வின்ஸ் ஆகி இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க போல் வேறு ஒருத்தர் ப்ராஜெக்டில், இந்த குணாலுன்றவங்க. அவர் சொதப்பிட்டாருனோடனே அவர் பயங்கரமாக இவர் திட்டுறாரு. இவர்கிட்ட எப்படியா பேசலான்னு சுதாகரண்ணா போகும்போது கோபியண்ணா வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி வெளியே வந்துட்டாங்க. சுதாகரண்ணாவுக்கு ஒரு கால் வருது. அந்த கால் வந்து ஒரு அயன் கடைக்கிட்ட வந்து நிற்க சொல்கிறாங்க. பார்த்தா அந்த அயன் கடைக்காரர் தான் இவங்களுக்கு ஃபோனே பண்ணியிருக்காரு. அந்த அயன் கடை கேரக்டரோட பேர் என்ன? அஃப்கோர்ஸ் ஆண்டனி. எனக்கு தெரிஞ்சு இவர் தான் ப்ராப்ளம் நம்பர் 3 இருப்பார்னு நினைக்கிறேன். இந்த அஃப்கோர்ஸ் ஆண்டனி வந்து ஆக்சுவலாக ஒரு வீடு பார்த்து கொடுக்குற ப்ரோக்கர் போல். இவர் இவங்ககிட்ட இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கி ஹவுஸ் பார்க்குறவங்களோட கண்டிஷன்ஸ் என்னன்றதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதாவது ஒரு வீட்டு பேச்சுலராக இருந்தால் வீடு தர மாட்டேன், ஃபேமிலியே மேனாக இருக்கணும், இன்னொன்று இந்த டிகிரி படிச்சிருக்கணும், இந்த மதத்துக்காரங்களாக இருக்கணும், நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் ஒவ்வொரு வீடு ஒவ்வொரு மாதிரி மாறும். அதாவது இந்த வீடு பார்க்க போகிறவங்களுக்கு ஆக்சுவலாக இந்த ரியாலிட்டி என்னன்னு தெரியும். ஒரிஜினல் ஹவுஸ் ஓனர்கிட்ட போய் இந்த சர்டிஃபிகேட்லாம் காட்டதுக்கப்புறம் நல்லா படிச்சிருக்கியப்பா,
இது மாதிரி தான் ஒருத்தன் வந்தான், 2 வருஷத்தில் இந்த வீடை காலி பண்ணிட்டு போயிட்டான், கூகுளில் நல்லா வேலை பார்க்குறான், நீ ஏன் அதே மாதிரி போக மாட்டேன்னு என்ன நிச்சயம், மினிமம் 2 வருஷமாவது இருக்கணும் அக்ரிமெண்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு 2 வருஷம் ஜாப் அக்ரிமெண்ட்டோடு இருக்கிற மாதிரி ஒரு ஒர்க்கை பார்த்துட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி தட்டி கழிச்சிடுறாங்க. இவர் எப்படியோ ஏமாற்றி போய் சொல்லி இந்த வீடை வந்து அஃப்கோர்ஸ் ஆண்டனி வந்து இவங்களுக்கு பிடிச்சி கொடுத்துட்டாரா, பட் இருந்தாலும் வந்து நம்ம நிர்மல் வீட்டில் தான் இவங்க இருப்பாங்க ஒரு நாள், ஏன்னா பர்மிஷன் கேட்டிருக்காங்களே. இப்போது நம்ம ஆள் அக்யூஸ் நம்பர் 1 என்ன பண்ணுறாரு, இந்த போலீஸ்க்கு விடாமல் கால் பண்ணிகிட்டே இருக்கார். ஏன்னா நம்ம கோபியண்ணா சுதாகரன் எங்கே இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சாகணும். ஏன்னா செகண்ட் எபிசோடில் பார்த்துருப்பீங்க, அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் தான் இப்போ அந்த பாதி எபிசோட் டியூரேஷனே இருந்துச்சு. அப்போ அவங்களோட டீட்டெயில்ஸ் என்ன, யார் எங்கே இருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இவர் போலீஸை விடாமல் கால் பண்ணிகிட்டே இருக்கார். ஒரு கட்டத்தில் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி இவரே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் போலீஸ்கிட்ட போய் கேட்க போனால் அந்த அக்யூஸ் நம்பர் 1 தான் அங்கே வாண்டட் கிரிமினல். அப்போது இவராக போய் மாட்டிக்கிட்டார். எலிக்கு தனக்கு வச்ச பொறின்னு தெரியாமல் இவராக போய் போலீஸ் ஸ்டேஷனில் மாட்டிக்கிட்ட கதை தான். இப்போது அந்த வீட்டில் நம்ம நிர்மல் வீட்டில் வந்து இவங்க 2 பேர் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, என்ன பண்ண போகிறோம் அடுத்து என்னன்னு தெரியாமல். நிர்மலுக்கு பிரச்சனை, இவங்கள வாடகைக்கு வச்சனால நிர்மலை வந்து வீடை காலி பண்ண சொல்லிட்டாங்க. அப்போ இந்த எபிசோடு எப்படி முடியுது, நீங்கள் தான் வீடு பார்த்துட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லி எங்கள் கட்டு வைக்கிறாங்க. அதோட அந்த எபிசோடு முடியுது.